side float. இதுல அப்படியே போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான். கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்க போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்க வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்திமக்கள் தொடர்புத்துறையின் அலங்கார மூர்த்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியின் பின் அணிவகுப்பு ஊர்தி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக சிறந்த மாநிலம் மற்றும் பின்னி அமைப்பு இந்திய விளையாட்டு விருதுகள் விளையாட்டு ஊக்குவிப்பு 2024 சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் 3% இடஒதுக்கீடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், கலைஞர் விளையாட்டு உபகரண பயிர்களில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன், நகை கடன், சிறு வணிக கடன், சிறகுகள் திட்டம், கூட்டுறவு மறுகதங்கள் போன்ற தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The floor depicting the achievements of cooperation and consumer protection department. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு, ஊரக வீடு வழங்கும் திட்டங்கள், குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், குழந்தை நெறிய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The tableau representing the achievements of Department of the Rural Development and Panchayat Raj. வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The floor depicting the Department of Agriculture and Farmers Welfare. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, முதலமைச்சரின் மத்தியில் காத்த மத்தியில் காப்போம் திட்டம், வேளாண் வழங்கல், அயல்நாடு வழங்கல் சாகுபடி திட்டங்கள், சிறுதானியங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of School Education. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, என்றும் எழுத்தம், உணர்கேலி நிகழ்ச்சி, மாணவர் மன்றம், கலை திருவிழா, மலைமுற்றம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The floor representing தேசிய வளர்ந்த பருவத்தினர் நலத்திட்டம், பாதம் காப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதைத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், பழங்குடியினருக்கான வீடுகள், டாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The decorated சீக்கிரம்
சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மூவலூர் ராமாமந்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை காட்சிப்படுத்தி வருகிறது. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினை பெற்றிருக்கின்றது என்பதை விளக்கி வருகிறது. பொது தேர்தல் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்சம் செயலி, வாக்காளர் உதவி எண் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Information Technology. தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள், டிஜிட்டல் மயமாக்குதலை கட்டமைத்து தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஏற்பாட்டின் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Housing and Urban Development. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முக்கியமான திட்டப்பணிகள், வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, தீவத்திடர் பொருட்காட்சி மையம், கொடலூர் முதல்வர் மறைமுகம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. Tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. இந்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல், மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The decorated tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை துறைகள் சார்பாக வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். Tableau featuring vehicles such as water mist bike, rapid response vehicle, emergency rescue vehicle, and the water tanker used for firefighting operations, representing the Department of Fire and Rescue Services. வாட்டர் பஸ் பைக், துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி, உயர் மீட்பு ஏணி ஊர்தி மற்றும் மூட்டநாய்ப்படை போன்றவை இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றன. சிஎம் நம்ம இப்படி போயிடலாம்.